ஆஹா, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. சீஃபுட் பாயலா ரெடி ஆயிடுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா இன்றைக்கு எங்கேயோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கணும்னு பார்க்குறீங்களா? இது உங்களோட எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு இடம் தான். என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். இது கிச்சன். இது இன்றைக்கு நான் எங்களோட கிச்சனுக்குள்ள தான் நிற்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சமைக்க போகிறாராம். ஆனால் எல்லாம் சமைக்கிறது இல்லாமல் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் அவர் செய்கிற சில டிஷ்ஷுகள் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்போ இன்றைக்கு ஒரு டிஷ் செய்ய போகிறேன்னு சொன்னார். அப்போ நான் அதையும் உங்களுக்கு எடுத்து போடலாம்னு நினச்சேன். அப்போ உங்களுக்கும் ஃபியூச்சரில் எதுக்காவது ஹெல்ப்பாக இருக்கும் தானே, அதுக்கு தான். இன்றைக்கு என்ன டிஷ்ஷுன்னு சொன்னால், இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பானிஷ் டிஷ், சீஃபுட் பாயலா. ஸ்பானிஷ் டிஷ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் எங்களோட ஏஷியனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் குறைவாக இருக்கும். அப்போ இவர் என்ன செய்கிறவர்ன்ற எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சுள்ளண்டு இன்றைக்கு ஸ்பானிஷ் சீஃபுட் பாயலா செய்ய போகிறார். வாங்க பாப்பம். ஹலோ. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? உங்களோட சீஃபுட் பாயலாவை. சரி, ஆக்சுவலி என்னென்ன வச்சிருக்கிறீங்க? சரி வாங்க நான் காட்டுறேன். நான் இது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கு செய்வேன். நான் 6 பேர் சாப்பிடலாம். 300 கிராம் ரைஸ். ஓகே, எந்த ரைஸ் இருந்தாலும் வைக்கலாம்ல? எனி ரைஸ். 300 கிராம் டொமேட்டோ, 300 கிராம் ப்ரான்ஸ், 150 கனவை நீங்கள் 300 கிராம் போடலாம். நீங்கள் மற்றது வந்து மசில்ஸ் வந்து 300 கிராம். இது வந்து கிராப். இது வந்து கிராப் ஸ்டிக் தானே? இல்ல, கிராப் ஸ்டிக் ரெடிமேடாவே எல்லா சூப்பர்மார்க்கெட்ல கிடைக்கும். இது ஒரு 300 கிராம். ஒரு கேப்சிகம், ஒரு 2-3 கார்லிக், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 3, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே. ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தைம். ஓகே. எங்கட தனி மிளகாய்த்தூள். ஸ்பைசி. இது பப்பரிக்கா. இது ஒரகானோ. இதெல்லாம் ஈஸியா சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம். மற்ற வந்து 600 மில்லிலிட்டர் சிக்கன் ஸ்டாக். அதுல எத்தனை ஸ்டாக் போட்டுருக்கீங்க? இத 2 கியூப்ஸ் போட்டேன். 2 கியூப்ஸ். ஓகே. அது கூட போட்டா கொஞ்சம் சோல்ட்டியா இருக்கும். ஓகே. சில பேர் வந்து ஒயிட் வைனும் வந்து ஆட் பண்றவங்க. நாங்கள் ஆட் பண்ணாம செய்யறது. ஓகே. சரி வாங்க செய்வோம். இந்த கேப்சிகம் வந்து கட் பண்ணிக்க, கழிவு இல்லாமல் கட் பண்ணுறது நிறைய டெக்னிக் பண்ணுறது. எனக்கு யார் சொல்லி தந்தேன்டா? யார் சொல்லுங்க? தெரியல, யாராவது ஷெஃப் சொல்லி தந்தாங்க. கோடன் ராம்சி. அவரோட அசிஸ்டன்ட். யூடியூப் தான் எல்லாம். இப்படி கட் பண்ணாதான் நான் கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீஸாக விட்டுருவேன். இந்த ஃப்ளேவர் அப்போ தான் இருக்கும். இந்த ரைஸ் வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். சின்ன கட் பண்ணால் கரைஞ்சி போயிடும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வைக்கிறது ரொம்ப முக்கியம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றுவோம். எந்த ஆயில் வேணாலும் ஊற்றலாமா? வெஜிடபிள் ஆயில் இல்லை ஒலிவ் ஆயில். ஓகே. சட்டி சூடானோடனே இப்போ ஆயிலை ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அடுப்பை ஹீட்டை கொஞ்சம் மீடியத்தில் கொஞ்சம் குறைய விட்டுருங்க.
விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒனியனை போடுவோம். ஓகே. ஒனியனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போடணும். நல்லா வதங்கி பொன்னிறமாக வதங்கும் வரைக்கும் விடுவோம். இப்போ வந்து வெங்காயம் பொன்னிறமாக எஸ். அடுத்ததாக வந்து நாங்கள் கட் பண்ண கார்லிக்கையும் கேப்சிகத்தையும் போடுவோம். ஓகே. போட்டு 1 மினிட் விடுவோம். இப்போ கேப்சிகம் வதங்கிட்டுதா? வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்பைசஸை போடுவோம். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு மேசக்கரண்டி போடுவோம். மேசக்கரண்டியா டீஸ்பூனா? தெரியாது. அப்போ டேபிள் ஸ்பூன். டேபிள் ஸ்பூன். கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவு போடலாம். நான் ஒரு இந்த தான் போடணும். ஓகே. அடுத்தது பப்பரிக்காய் வந்து நல்ல ஃப்ளேவரை தரும். ஃப்ளேவர் ப்ளஸ் நல்ல கலருமா இருக்கும். நல்ல ரெட் கலராக வரும். சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு இது மாதிரி போட்டுக்கொள்ளலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்வோம்னா இந்த ஹீட் ஃப்ளேமை கூட்டணும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த எல்லா ஃபிஷ் ஐட்டம் எல்லாம் போட போகிறோம். இப்போ மீதியத்தில் நிற்குது போட்டால் டக்குன்னு கோல்டாக போயிடும் எல்லாம். ஓகே ஓகே. அப்போ ஹையில் விட்டுட்டு போடுவோம். ஹையில் விட்டுட்டு இந்த சீ ஃபுட் எல்லாம் போடுவோம். எல்லா சீ ஃபுட்டையும் போடுவோம். எல்லாம் ஒரே டைமில் போடலாமா? ஒரே டைமில் போடலாம். ஓகே. அது சரி. இது நீங்கள் எங்கே பழகினீங்க? நான் வந்து கோல்டன் ராம்ஸ்கிட்ட பழகினேன். கோல்டன் ராம்ஸ்கிட்ட பழகினீங்களா? வெளியில் வந்து தான் விட்டுருவோம். பிரச்சனை இல்லை. அப்படியே சுழட்டிட்டு அடுத்தது நீங்கள் கழுவி வச்சுட்டு ரைஸையும் போடுவாங்க. ஓகே. ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது ஆக்சுவலி எங்களோட சீ ஃபுட் பிரியாணி மாதிரி தான் கிட்டத்தட்ட. கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நாங்கள் போட மாட்டோம். டைம் இதெல்லாம் ஒரகானோ எல்லாம் அவங்க அது போடுறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சீ ஃபுட் பிரியாணியை விட இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயாவது ஃபன் குக்கிங் டைமில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்டோவ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை விடுறேன். எல்லாம் கடை கடன் எல்லாம் உண்டா போடுறீங்க. முக்கியமான சாமான் உங்களுக்கு சொல்ல இல்லை. சால்ட். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. சால்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்டோக்லையும் வந்து சால்ட் இருக்குமே. இப்போ என்ன சேர்ப்போம்னா ஃப்ளேமை வந்து மீடியத்திலும் பார்க்க குறையாக கொண்டாங்க. ஓகே. கொஞ்சம் மீடியத்திலும் பார்க்க குறைவாக வச்சுட்டு ஸ்டவ்வை மூடி விட்டுருவோம். 20 minutes. ஏன்னா ரைஸ் குக் ஆகிற டைம். ஓகே. 20 minutes கூட வாங்க காட்டுறேன். ஓகே. இப்போ நாங்கள் பிரேக் 20 minutes பிறகு வரோம். ஓகே. இப்போ 20 minutes ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசமே சூப்பரா இருக்கு. ரைஸ் எல்லாம் அவிஞ்சிட்டா ரைஸ்? நல்லா இருந்துச்சு. எஸ். ஓகே. இப்போ ரெடி. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ போட்டு ஓகே தண்ணியை முடக்கூடாது. நல்லா அவிஞ்சு போயிடும். ஸ்ப்ரிங் ஒனியன் போடணும். ஆனால் இது ஈஸி தானே. எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதான் டைம். பிறகு ஒரு ½ an hourல குக் பண்ணிடலாம். சிங்கிள் க்ரீம் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறது. இதில் நார்மலாக ஒயிட் வைனும் போடுறவங்க தானே. நீங்கள் போட இல்லைண்ணே.
இந்த முதல்ல சிக்கன் ஸ்டோக் விட்டோம்ல, அப்போ முதல் ஒயிட் வைனை விட்டுட்டு ஒயிட் வைனை ஒரு 3 மினிட்ஸ் விட்டா பிறகு அதுக்கு கூட சிக்கன் ஸ்டோக் ஊற்றணும். ஓகே ஓகே, அது இல்லாமலும் செய்யலாம் தானே. இப்போ அப்படியே மூடி ஒரு 1 மினிட் விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருணும். ஓகே, 1 மினிட்டால அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருக்கிறோம். இப்போ சிம்மில் இருக்குது. அடுப்பு ஒரு 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, அப்பதான் இந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இருக்கும். ஓகே சரி, இப்போ 1 மினிட் முடிஞ்சது. அடுப்பை நிப்பாட்டுவோம். ஆஹா, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் வந்து இப்போ பிளேட்டோட ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே மாற்றலாம். சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீஃபுட் பாயலா ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இதை மாதிரி சூழ்நிலை இருக்குது. நீங்கள் மறக்காம உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான சாப்பாடு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே, இந்த நீங்கள் ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு இந்த சீஃபுட் பாயலா. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், bye friends, stay safe.